பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட செகண்ட் ப்ரோமோ போட்டாங்க. அண்ட் இந்த ப்ரோமோவில் நிறைய இடத்துல கமல்ஹாசனை தான் தாக்கியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. முக்கால்வாசி இடத்துல கமல்ஹாசனை மென்ஷன் பண்ணி குறிப்பிடுற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்கே தாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு மேட்டரில் தான் தாக்கியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன பையன் பீச்சில் ஃபுட்பால் விளாண்டுட்டு இருப்பேன். ஸோ அப்போ வந்து விஜய் சேதுபதி அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு தாக்கியிருக்காங்க. ஸோ எப்போ எந்த கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னைய பார்த்து கற்றுக்கோன்ட்டு. ஏன்னா லாஸ்ட் சீசனில் விஜய் வர்மா பிரதீப்பை தூக்கி போட்டு அடிச்சிருப்பாரு. அதுக்கு எந்த கார்டுமே கொடுக்காம வெறும் எல்லா கார்டை தந்திருப்பாரு கமல்ஹாசன். பட் பிரதீப் தப்பே பண்ணாத அக்யூஸ் பண்ணதுக்காண்டி ரெட் கார்டு கொடுத்திருப்பாரு. அந்த மாதிரி கார்டு கொடுக்குற விஷயத்துல தப்பு பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ரெண்டு இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா பீச்சில் ஒரு அக்கா வந்து வடை சுட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க விஜய் சேதுபதிக்கு என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா வளவலன்னு இழுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதை யாரை டேரக்டா மென்ஷன் பண்ணுதுன்னா கமல்ஹாசனை தான் மென்ஷன் பண்ணுது. வீக்கெண்ட் எபிசோட்ல கமல்ஹாசன் பேசுறது ரொம்ப வளவலன்னு இருக்கு கொலவலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு மையமா வச்சு இப்போ ஒரு ப்ரோமோவே போட்டிருக்காங்க விஜய் டிவி அண்ட் விஜய் சேதுபதி. ஸோ போன சீசன்ல கமல்ஹாசனோட ஹோஸ்டிங் சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால தான் விஜய் டிவி இந்த சீசன்ல மாத்திட்டாங்களான்ற கேள்விக்குறி இப்போ வந்திருக்கு. அண்ட் பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கமல்ஹாசன் பிரதீப் இந்த ஷோல இனிமேல் கண்டினியூ பண்ண மாட்டாரு, அப்படி பண்ணா நான் இந்த ஷோல இருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் விஜய் டிவி பிரதீப்பை திருப்பி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த மேட்டர்லேயே கமல்ஹாசன் செம்ம கடுப்பாயிருப்பாரு. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ என்னைய மதிக்காமல் நீங்கள் இப்போ ஒரு டிசிஷன் எடுத்தீங்க. ஸோ அந்த நாள் இந்த சீசன் நான் பண்ணலன்னு கூட கமல்ஹாசன் முடிவு எடுத்துருக்கலாம்.